ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் ஏட்ரியன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபியோடு வர போகிறேன். இது ஒரு ஃப்யூஷனான ரெசிபி. ஃப்யூஷன்னா என்னென்னா ஒரு கான்டினென்டல் அண்ட் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு ரெசிபி. இட்ஸ் கால் அ டாட் கான்டினென்டலில் பண்ணுறது. ஸோ அதோடு சேர்ந்து நம்மளோட கீ ரோஸ்ட் சிக்கன் போட்டு ஒரு டாட் பண்ண போகிறேன். ஸோ அதை செய்யும் முறை பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, ஒரு கான்டினென்டல் அண்ட் செட்டிநாடு ஃபிக்ஸ் அது கீ ரோஸ்ட் டாட். ஸோ சிக்கன் உள்ள போடுவோம். இந்த சிக்கனை ஒரு 5-6 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு வெறும் வெங்காயத்தோட மட்டும் குக் பண்ணால் போதும். 8 மினிட்ஸ் வெந்துச்சு. ஸோ இதில் சால்ட் ஆட் பண்ணுறது. கருவேப்பிலை எப்பவுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதோட வெளியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் அது ஃபுல் கருவேப்பிலோட டேஸ்ட் கறிக்குள்ள வரும். 50% சிக்கன் வெந்தாச்சு. ஸோ சிக்கன் 50% வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ண சூப்பர் மசாலாவை ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் சேர்ந்து பிளெண்ட் ஆகும். ஆவியத்தை ஆட் பண்ண போகிறது சூடு எண்ணெய் வேறு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் 1/4 எலுமிச்சம்பழத்தை நல்லா பொழிஞ்சிட்டு நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இது எப்படி பிளேஸ் பண்ண போகிறத நான் கொடுப்பேன். ஸோ இது காட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் பேக் எடுத்துட்டு அதில் பேஸில் நல்லா சவ க்ரீம் கொடுக்கும். சவ க்ரீம் மார்க்கெட்டில் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பன்னீருக்கு வச்சுருக்க சிக்கன் ரோஸ்ட் ரொம்ப வேணாம். இது 1 பைட் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு பைட் அந்த அளவுக்கு நம்ம போட்டாலே போகிறோம். ஒரு 2 இல்லை 3 பீஸ் சிக்கனை போட்டுட்டு இப்போ இதுலேயும் என்ன பண்ணுறோன்னா ஒரு கார்னிஷ்காக அந்த சவ க்ரீமை அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்துடுச்சு. அது அழகாக. இப்போ இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை ஒரு 4-5 பீஸ் அப்படியே கிறிஸ்பியான கருவேப்பிலையை கார்னிஷ் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட கீ ரோஸ்ட்டு டாட்டு ரெடி.